மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். சௌக்கியமா இருக்கிறீங்களா? போன வகுப்புல வரையறது குறித்து பார்த்தோம். உள்வட்டம் வரையறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ பிராக்டிஸ் பண்ணீங்களா? வெரி குட். இப்போ இன்னைக்கு ஒரு கணக்கு பார்க்கலாம். சரியா? பக்கம் 180ல 3வது ஒரு கணக்கு. போர்டுல அந்த படத்தை பாருங்க. 2 வட்டம் வரையப்பட்டிருக்கிறது. அந்த 2 வட்டமும் ஒரு புள்ளியை தொட்டிருக்கிறது. அந்த புள்ளி வழியாக ஒரு தொடுகோடு பொதுவாக வரையப்பட்டிருக்கிறது. படத்தை பார்த்துட்டீங்களா? சரி. இப்போ 1வது கேள்வி என்ன? கேள்வி 1. இப்போ பொதுவாக அந்த புள்ளி வழியாக ஒரு தொடுகோடு வரைஞ்சிருக்குது. போற பாருங்க. 1வது கேள்வி ஒரு படம் பாருங்க. வேறொரு கோடு வரைஞ்சிருக்குது. ஒரு கோடு வரைஞ்சிருக்கா? ஏபிங்கிற ஒரு கோடு வரைஞ்சிருக்குது. இந்த கோடு 2 வட்டத்துக்கும் பொது தொடுகோடாக இருக்கிறது. இப்ப கேள்வி என்னன்னா, 2வது வரைஞ்ச ஏபிங்கிற அந்த தொடுகோட்டை ஏற்கனவே இருந்த சி வழியா போகிற அந்த தொடுகோடு இரு சமபாகம் செய்கிறது அப்படிங்கிறது கூட தெரிவிக்கணும். இந்த கேள்வி. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. அந்த முதல்ல வரைஞ்ச தொடுகோடு 2வது வரைஞ்ச தொடுகோட்டை பிங்கிற இடத்துல சந்திக்கிறது. படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப பி இருந்து முதல் வட்டத்துக்கு 2 தொடுகோடுகள் இருக்கிறது. இதெல்லாம் பிஏ பிசி இருக்கா? அப்போ பிஏ பிசி அப்படிங்கிறது 2ம் தொடுகோடுகள். நீளங்கள் எப்படியாக இருக்கும்? வட்டத்துக்கு வெளியிலிருந்து தொடுகோட்டுக்கு வரையப்படுகிற தொடுகோட்டின் நீளங்கள் சமமாக இருக்கும். அப்போ பிஏ சமம் எப்படி இருக்கிறது? பிசி சமமா இருக்கிறது. அதே மாதிரி பியில இருந்து 2வது வட்டத்துக்கு வரையப்படுகிற தொடுகோடு எதெல்லாம்? பிபியும் பிசியும். அப்ப பிபி எதுக்கு சமமாக இருக்கும்? பிசிக்கு சமமா இருக்கும். இப்ப ரெண்டுமே 2 வட்டத்துடைய தொடுகோட்டிலையுமே பொதுவா பிசிங்கிறது இருக்கிறது. அதனால பி எதுக்கு சமமா இருக்கும்? பிபிக்கு சமமா இருக்கும். அப்ப 2வது வரையப்பட்ட அந்த தொடுகோடு ஏபிங்கிறது பிங்கிற புள்ளி 2ஆ வெட்டி இருக்குது. அதனாலதான் பிஏ எதுக்கு சமமா இருக்கிறது? பிபி சமமா இருக்குது. ஓகேவா? இப்ப பி 2 சமமா வெட்டி வச்சது நிரூபணம் ஆயிருச்சா? நல்லா கவனிச்சுக்குங்க. பிஏ = பிபி. அப்படி என்றால் பிசி என்ற தொடுகோடு ஏபி என்ற தொடுகோட்டை இரு சமபாகம் செய்திருக்கிறது. வழங்கிருச்சா? 2வது கேள்வி என்னன்னு பாருங்க. 2வது கேள்வி முதல் கேள்வி படத்தை அப்படியே ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அங்க வரையப்பட்டிருக்கு. போர்டை பாருங்க தெரியும். என்ன பண்ணியிருக்கிறேன்? இங்க ஏ பி சி இவைகள் எல்லாமே இந்த 2 வட்டத்தின் தொடு புள்ளிகளாக இருக்கிறது. இந்த புள்ளிகளை எல்லாம் சேர்த்தி இரண்டாவது கேள்வி பார்க்கலாமா? 2வது கேள்வியில் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்க புரியும். 2 வட்டத்துக்குமே தொடுபுள்ளிகள் 3 தொடுபுள்ளிகள் இருக்கிறது. இந்த 3 தொடுபுள்ளிகளையும் சேர்த்தி ஒரு முக்கோணம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த முக்கோணம் செங்கோண முக்கோணமா அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்தணும். முக்கோணம் ஏபிசியில ஏற்கனவே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், நிரூபணம் செய்திருக்கிறோம். பிஏ பிசிக்கு சமமா இருக்குது, பிபி = பிசிக்கு சமமா இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். இப்ப முக்கோணம் ஏபிசியில அது 2 முக்கோணமா நான் பிரிக்கிறேன். என்னெல்லாம்? ஏபிசி பிபிசி. இப்ப ஏபிசிங்கிற முக்கோணத்துல நல்லா கவனிங்க. ஏபிசிங்கிற முக்கோணத்துல ஏபியும் பிசியும் சமமா இருக்குது. சமமா இருக்கிற பக்கத்தின் எதிர்கோணங்கள் சமமா இருக்கும். அப்ப நான் கோணம் ஏ எக்ஸ்ன்னு வச்சா கோணம் ஏபிசி ஏசிபி என்னவாக இருக்கும்? அது எக்ஸா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி கோணம் பிபிசி எடுத்துக்கங்க. கோணம் பி
y எடுத்துக்கிட்டா கோணம் பிசிபி என்னவா இருக்கும், அதுவும் வையா இருக்கு. ஏன்னா பிபி எதுக்கு சமமா இருக்குது, பிசிக்கு சமமா இருக்குது. சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமம். படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த முக்கோணத்துக்கு பெரிய முக்கோணம் எடுத்துக்கலாமா, முக்கோணம் ஏபிசி பெரிய முக்கோணம். அதை எல்லா கோணங்களையும் கூட்டினா என்ன வரணும், 180 டிகிரி வரணும். கோணம் ஏ பிளஸ் கோணம் பி பிளஸ் கோணம் சி மூணையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். கோணம் ஏ எவ்வளவு நம்ம எழுதியிருக்கோம், எக்ஸ். கோணம் பி எவ்வளவு, ஒய். கோணம் சி என்ன இருக்குது, எக்ஸ் பிளஸ் ஒய். இதெல்லாம் கூட்டலாமா, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் சமம் 180. இதெல்லாம் கூட்டும் போது 2x பிளஸ் 2y சமம் 180. இப்ப x பிளஸ் y எவ்வளவு, 180 பை 2. இப்ப x பிளஸ் y எவ்வளவு, 90. x பிளஸ் yங்கிறது என்னது, கோணம் சி. 90 டிகிரி வந்துச்சா. எனவே முக்கோணம் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம் ஆகும். நிரூபணம் ஆயாச்சு. புரிஞ்சுச்சா. அடுத்து மூணாவது ஒரு கேள்வி இருக்கிறது. போர்டுல பாருங்க, அந்த படத்தை பாருங்க. என்ன கேட்கிறாங்க, இதே மாதிரி ஒரு படத்தை உங்க நோட்ல வரைய சொல்றாங்க. இது வரையறதுக்கு முன்னால நம்ம படிச்ச காரியங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். என்ன நம்ம இதுக்கு முன்னால நிரூபணம் பண்ணியிருக்கிறோம், ஏபி போர்டு பாருங்க. ஏபி எதுக்கு சமமா இருக்குது, பிபிக்கு சமமா இருக்கிறது, பிசிக்கு சமமா இருக்குது, நீளங்களும் சமமா இருக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்படின்னு சொல்ல பிடி என்னவா இருக்கும், சமமா தான் இருக்கும். ஒரு செவ்வகம் வரைஞ்சிருக்குதா, வரைஞ்சிருக்க பாத்தீங்களா. செவ்வகத்தின் மூலை வட்டங்கள் என்னவா இருக்குது, ஏபி. அதாவது ஏபியும் பிபி இருக்கிறது. சிடிக்கிற மூலை வட்டத்துக்கு பிசியும் பிடியும் இருக்கிறது. இவைகள் மூலை வட்டங்கள் ஒன்றை ஒன்றை இரு சமபாகம் செய்கிறது. மேலும் கோணம் சிங்க 90 டிகிரி நம்ம நிரூபணம் செய்திருக்கிறோம் இல்லையா. எனவே ஏ சி பி டி அப்படிங்கிற இந்த நாற்கரம் ஒரு செவ்வகமாக இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு செவ்வகம் வரையணும். சரியா, போட பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், செவ்வகம் வரையறதெல்லாம் தெரியுமே, அதை சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை. ஒரு 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் ஒரு செவ்வகம் வரைஞ்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணிருக்கோம், அதன் மூலை வட்டங்களை வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா. அடுத்து நமக்கு என்ன வேணும், வட்டங்கள் வரையணும். அந்த வட்டங்கள் எங்க இருக்கிறது, இந்த மூலை வட்டத்திலிருந்து வரையப்படுகிற செங்குத்து கோடுகள் சந்திக்கிற இடங்களை தான் அந்த வட்டத்தின் மையமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஏல இருந்து அதாவது செங்குத்து கோடு வரைஞ்சிட்டோமா, பில இருந்து பாருங்க, போட பாருங்க. பில இருந்து ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சிருக்கா, எதுக்கு, விட்டத்துக்கு இல்லையா. அப்புறம் ஏபிங்கிற விட்டத்துக்கு செங்குத்து கோடு பி வழியா வரைஞ்சிருக்கா. அப்புறம் சிடிங்கிற அந்த விட்டத்துக்கு செங்குத்து கோடா சில இருந்து வரையப்பட்டிருக்கிறதா. மாணவர்களே கவனிச்சீங்களா, மூலை வட்டத்தோட அர்த்தத்திலிருந்து செங்குத்து கோடுகள் வரையப்பட்டிருக்கிறது. இந்த செங்குத்து கோடுகள் எல்லாம் சந்திக்கிற இடம் தான் வரையப்பட்டிருக்கிற அந்த வட்டத்தின் மையமாக இருக்கிறது. சந்திக்கிற இடத்துல இருந்து வட்டங்களை வரைய பாருங்க. பாருங்க, வட்டம் 1, 2வது வட்டம், 3வது வட்டம், 4வது வட்டம் வந்துச்சா. எல்லா வட்டங்களும் வந்துருச்சா. அவ்வளவுதான். வீட்டுல போய் இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா. அடுத்த ஒரு கணக்கு, பக்கம் 185ல 2வது கணக்கு. ஒரு சாய் சதுரம் வரைய சொல்லி இருக்கிறாங்க. வரைஞ்சு அதன் உள்வட்டம் வரைய சொல்லி இருக்கிறாங்க. சாய் சதுரத்துடைய தன்மைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா. எப்படி வரைகிறது, கொடுக்கப்பட்ட அளவு பக்கத்தோட அளவு 5 சென்டிமீட்டர் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு 5 சென்டிமீட்டர் கோடு வரைங்க. ஒரு கோணத்திலிருந்து 50 டிகிரி அளவு எடுத்துட்டு அங்கிருந்து 5 சென்டிமீட்டர் தூரம், அப்புறம் அந்த 5 சென்டிமீட்டர் அந்த புள்ளியிலிருந்து மீண்டுமாக இன்னொரு 5 சென்டிமீட்டர், பில இருந்து இன்னொரு 5 சென்டிமீட்டர். படங்க வந்துருச்சா. சாய் சதுரம் நீங்க போர்டு பாக்குறீங்க. சாய் சதுரம் வரைஞ்சாச்சு.
இதன் உள்வட்டம் வரையணும். உள்வட்டம் வரையணும்னா உங்களுக்கு தெரியும், இத கோணத்துடைய இரு சமவெட்டி வரைஞ்சுதான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த படத்தை பொறுத்த அளவுல கோண இரு சமவெட்டி தேவையில்லை. காரணம், இதன் மூலை விட்டங்களா என்னவாக இருக்கிறது? கோண இரு சமவெட்டிகளாக இருக்கிறது. பாருங்க, ஒரு மூலை வட்டம் வரையப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா? இந்த ஏல இருந்து போற மூலை வட்டமும் பில இருந்து போற மூலை வட்டமும் கோணம் ஏ இரு சமவெட்டி ஆக்குறது, கோணம் பி ஐ இரு சமவெட்டி ஆக்குறது. இது ரெண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறது. இதை மையமாக வைத்து ஒரு வட்டம் வரைஞ்சாச்சு. ஈஸியா இருக்கா? வரைஞ்சு பாருங்க. சரியா மாணவர்களே? அடுத்ததாக ஒரு தலைப்பு பார்க்கலாமா? குட். இப்ப அங்க போர்ட்ல அந்த படத்தை பாருங்க. முக்கோணம் ஏபிசி கொடுத்திருக்கிறது. அதுக்குள்ள ஒரு உள்வட்டம் இருக்கிறது இல்லையா? உள்வட்டம் இருக்கிறது சொன்னால் இந்த முக்கோணம் அந்த வட்டத்தை ஒவ்வொரு இடத்துல தொட்டுட்டு போயிருக்கிறது எல்லாம் முக்கோணத்தின் பக்கங்கள் தொடுகோடாக அமைந்திருக்கும் இல்லையா? யாரெல்லாம் அங்க தொடுபுள்ளியாக இருக்கிறாங்க? பி கியூ ஆர். உங்களுக்கு நல்லா தெரியும், தொடுப்புள்ளி வழியாக வரைகிற தொடுகோடும் அந்த புள்ளி வழியாக போகிற விட்டமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குங்கிறத பார்த்திருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த கோணம் ஏ பி ஓ, அதாவது கோணம் பிங்கிறது எவ்வளவு டிகிரி இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். அதே போல கோணம் கியூ எப்படியா இருக்கும்? அது தொடுபுள்ளி, அதோடைய தொடுகோடும் போது அங்கிருந்து ஒரு ஆரம் வரையப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு கோடும் எப்படி இருக்கும்? ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். அப்ப கோணம் கியூ அதுவும் 90 டிகிரி. அதே போல தொடுபுள்ளி ஆர், அந்த கோணமும் எப்படி இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். இது போன வகுப்பிலே நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு புள்ளி வழியாக செல்கிற கோடும் தொடுகோடும் அந்த புள்ளி வழியாக செல்கிற விட்டமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் இல்லையா? வெரி குட். இப்ப படத்தை நல்லா பாருங்க. அப்போ ஓபி அப்படிங்கிறது என்னவா இருக்குது? வட்டத்தின் ஆரம். ஓக்யூ வட்டத்தின் ஆரம். ஓஆர் வட்டத்தின் ஆரம். ஓங்கிறது வட்டத்தின் மையமா இருக்கிறது இல்லையா? உள்வட்டத்தின் மையமாக இருக்கிறது. ஏபிங்கிற பக்கத்தை சின்ன ஏ அப்படின்னு தூரமா வச்சுக்கிறேன். அது மாதிரி பிசிங்கிற பக்கத்துக்கு சின்ன பி அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஏசிங்கிறதுக்கு என்ன பேரு? அதையா சின்ன சி. ஓகேவா? இப்போ இந்த முக்கோணம் ஏபிசிய ஒரு 3 முக்கோணங்களா பிரிக்கிறேன். ஏல இருந்து ஓக்கு ஒரு கோடும், பில இருந்து ஓக்கு கோடும், சில இருந்து ஓக்கு ஒரு கோடும் போட்டு 3 முக்கோணங்களாக பிரிக்கிறேன். முக்கோணம் பாருங்க. முக்கோணம் ஏஓபி ஒரு முக்கோணம். அடுத்தது முக்கோணம் பிஓசி ஒரு முக்கோணம். அடுத்தது முக்கோணம் ஏஓசி ஒரு முக்கோணம். இப்படியாக 3 முக்கோணமா பிரிச்சிருக்கிறேன். இந்த முக்கோணத்தோட மொத்த முக்கோணம் ஏபிசியோட பரப்பு என்னவா இருக்கும் தெரியுமா? இந்த 3 முக்கோணத்தோட பரப்பையும் கண்டுபிடிச்சு கூட்டினா போதும் தானே, மொத்த முக்கோணத்தின் பரப்பு வந்துருமே. அப்படித்தானே? முக்கோணத்தின் பரப்பு என்ன? நமக்கு ஃபார்முலா தெரியும். அரை பிஹெச், அரை இன்ட்டு பாதம் இன்ட்டு உயரம். இப்ப பரப்பு முக்கோணம் ஏ ஓபி உடைய பரப்பு என்னவா இருக்கும்? அரை பெருக்கல் பாதம் எவ்வளவு இருக்கு? ஏ. உயரம் எவ்வளவு? ஆர். அதான் உயரம் செங்குத்தாக இருக்கு சொல்லிக்கிறேன் இல்லையா? ஆர். அது ஹெச். உயரம் வந்து ஆறாக இருக்கிறது. இப்ப அரை இன்ட்டு ஏ இன்ட்டு ஆர். முக்கோணம் பிஓசி உடைய பரப்பு என்னவா இருக்கும்? அரை இன்ட்டு பாதம் எவ்வளவு இருக்குது? பி இன்ட்டு உயரம் எவ்வளவு? ஆர். அரை இன்ட்டு பி இன்ட்டு ஆர். அதே போல முக்கோணம் ஏஓசி அதோடைய பரப்பு என்னவாக இருக்கும்? அரை இன்ட்டு சொல்லுங்க, அரை இன்ட்டு சி இன்ட்டு எவ்வளவு இருக்கு? ஆர். வெரி குட். இது 3 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? முக்கோணம் ஏபிசி உடைய பரப்பு கிடைக்கும். அப்போ
பரப்பு சமம் என்ன சொல்லலாம், அரை a பெருக்கல் r பிளஸ் அரை b பெருக்கல் r பிளஸ் அரை c பெருக்கல் r. மூணையும் கூட்டலாமா? எல்லாத்துலயும் பொதுவா என்ன இருக்குது, அரையும் ஆறும் பொதுவா இருக்குது. வெளியே எடுத்துட்டா பிராக்கெட்ல என்ன எழுதலாம், a பிளஸ் b பிளஸ் c. சரியா? இந்த பரப்பை நம்ம a பேர் வச்சுக்கலாமா? ஆங்கிலத்துல ஏரியான்னு சொல்றாங்க இல்லையா? a சமம் r இந்த கழுதிட்டு அரை இன்டு a பிளஸ் b பிளஸ் c எழுதுறோம். பொருளை பாருங்க தெரியும். பொருளை அப்ப a சமம் r அரை a பிளஸ் b பிளஸ் r உடைய பகுதி எவ்வளவு நம்ம பார்த்துக்கிறோம். a பிளஸ் b பிளஸ் cங்கிறது முக்கோணத்துடைய சுற்று சுத்தியும் இருக்கிற சுற்றளவு. அதோட பகுதி தான் என்னது, s. அப்ப a பிளஸ் b பிளஸ் c பை 2ங்கிறது s. ஒரு s எழுதிக்கலாம் இல்லையா? அப்ப a சமம் என்ன இருக்குது, rs. இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும், r. rங்கிறது என்னது, ஆரம். rங்கிறது என்னது, ஆரம். ஆரம் சமம் r சமம் a பை s. rங்கிறது ஆரம், aங்கிறது பரப்பு, sங்கிறது முக்கோணத்தின் சுற்றளவின் பகுதி அளவாகும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. r சமம் a பை s. இதை வச்சு ஒரு கணக்கு செய்யலாமா, பார்க்கலாமா? ரெடியா இருக்கிறீங்களா? குட். அந்த கணக்கு பார்க்கலாம். பக்கம் 185வது பக்கம், 4வது கணக்கு. செங்குத்து பக்கங்கள் 5 சென்டிமீட்டரும் 12 சென்டிமீட்டரும் உள்ள செங்கோண முக்கோணத்தின் உள்வட்டம் ஆரம் கணக்கிடுக. எப்படியாப்பட்ட முக்கோணம், செங்கோண முக்கோணம். அதோடைய செங்குத்தாக இருக்கிற பக்கங்களின் அளவு என்ன, 5 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர். இதுக்குள்ள வரைகிற உள்வட்டத்துடைய ஆரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. கணக்கு ஆன்சரை பார்க்கலாமா? இப்ப பாருங்க, கணக்கு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? பக்கம் 185ல இருக்கிற அந்த கணக்கு இப்ப படிச்சு பார்த்தோம் இல்லையா? கணக்கு இப்ப போர்டுல இருக்கு, பார்த்தோம். 4வது கணக்கு. அந்த படம் போர்டுல வரையப்பட்டிருக்கிறது. ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கிறது. செங்குத்தா இருக்கிற பக்கங்களோட அளவு என்ன இருக்குது, ஒன்னு 5, இன்னொன்னு 12 சென்டிமீட்டர். அது முக்கோணத்தோட 2 பக்க அளவு கொடுக்கப்பட்டாச்சு இல்லையா? செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம்னு உங்களுக்கு ஒண்ணு ஞாபகத்துல வரணும் இல்லையா? என்ன அதுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்ன தெரியுமா? செங்கோண முக்கோணத்துல ஒரு தேட்டரும் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான தேட்டர். தெரியலையா? யாருக்கு தெரியும்? செங்கோண முக்கோணம் என்று சொன்னா பைத்தகோரஸ் தேற்றம். வெரி குட், கரெக்டா சொன்னியா, சூப்பர். இந்த படத்துல தேற்றம் பிரகாரம் நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கு சொல்லி பார்த்தோம் இல்லையா? பக்கம் என்னலாம், கர்ணம் எது, இதுல BC ஸ்கொயர் அப்படிங்கிறது எதுக்கு சமமா இருக்கும், AB ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர். எதுக்கு சார் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு தெரியும், உள்வட்டத்தின் ஆரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? ஆரம் கண்டுபிடிக்கணும்னா நேரத்திலேயே நம்ம என்ன பார்த்தோம், ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்த்தோம், R சமம் A பை S பார்த்தோம். ஏங்கிறது பரப்பு இல்லையா? Sங்கிறது முக்கோண சுற்றளவின் பகுதி. முக்கோணத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா 2 பக்கம் தான் இருக்குது, 3வது பக்கம் எனக்கு தெரியாத, அதை கண்டுபிடிக்க வேண்டாமா? 5 இருக்குது 12 இருக்குது, இன்னொரு பக்கம் தெரியாத, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? இதுக்குதான் பைத்தகோரஸ் தேற்றத்தை பயன்படுத்துறோம். BC ஸ்கொயர் சமம் AB ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர். ஓகே, அப்ப BC ஸ்கொயர் சமம் என்ன இருக்கும், 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். எதுக்கு சமமா இருக்குது, 5 ஸ்கொயர்னா 25 பிளஸ் 144. இப்ப BC ஸ்கொயர்னா எவ்வளவு வருது, 169. நமக்கு என்ன வேணும், BC தானே வேணும். அப்ப BC சமம்
169 வர்க்க மூலம் எவ்வளவு? 13. வெரி குட், 13. இப்ப 3 பக்க அளவும் கிடைச்சிருச்சா? ஏபி 5 கிடைச்சிருச்சு, ஏசி 12 கிடைச்சிருச்சு, பிசி 13 கிடைச்சிருச்சு. இதுல என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சுற்றளவு எதுக்கு சார்? நம்மளுக்கு எஸ் கண்டுபிடிக்கணுமே. சுற்றளவின் பகுதி தானே எஸ். அப்ப எஸ் சமம் சுற்றளவின் பகுதி. என்ன சுற்றளவு? 5 பிளஸ் 12 பிளஸ் 13 வகுத்தல் 2. இதெல்லாம் கூட்டினா எவ்வளவு வருது? 30/2. அப்ப எஸ் சுற்றளவின் பகுதி எவ்வளவு? எஸ் சமம் 15. ஏ எஸ் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? இப்ப நம்ம அடுத்தது ஏ வேணும் நமக்கு. ஏங்கிறது என்னது? அது முக்கோணத்தின் பரப்பு. முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியுமா? என்னது? அரை பிஹெச். வெரி குட். இப்ப பரப்பு சமம் அரை இன்டு பாதை எவ்வளவு இருக்கு? 5 பெருக்கல் உயரம் எவ்வளவு இருக்கு? 12. 2 5 12 பெருக்குனா 60. 60 பகுதி 30. இல்ல இந்த 2 12 நீங்க வெட்டி சுருக்கி 5 × 6 அப்படி வேணாலும் செய்யலாம். ஆன்சர் எல்லாம் ஒன்னத்த வரும். 60/2 எவ்வளவு? 30. அப்ப பரப்பு எவ்வளவு கிடைச்சிச்சு? 30. நம்ம என்ன கேட்டிருக்கிறாங்க? இது உள்ள இருக்கிற வட்டத்துடைய ஆரம். உள்வட்டத்துல இருக்கிற இந்த முக்கோணத்தில் உள்வட்டத்தில் வரையப்படுகிற உள்வட்டத்தின் ஆரம் என்னன்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் R = A/S. இப்ப A கண்டுபிடிச்சிட்டு எவ்வளவு? 30. S கண்டுபிடிச்சிட்டு எவ்வளவு? 15. இப்ப அதுல ஆன்சர் பார்க்கலாமா? R சமம் A/S அப்படின்னா 30/15. R சமம் 2. அப்ப அந்த உள்வட்டத்தின் ஆரம் எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்ததாக ஒரு பயிற்சி கணக்கு பார்க்கலாமா? போர்ட பாருங்க. பக்கம் 185வது பக்கம். பயிற்சி கணக்குல 5வது கணக்கு. போர்ட பாருங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் ஹெச்சும் உள்வட்டத்தின் ஆரம் ஆறுமானால் முக்கோணத்தின் பரப்பளவு R × H + R ஆகும் என நிறுவுக. இத கேள்வி. மாணவர்களே, கேள்வி கவனிச்சிங்களா? போர்டுல அந்த கேள்வி இருக்குது, பார்த்தோம் இல்லையா? போர்டுல பாருங்க, அந்த படம் அங்க வரையப்பட்டிருக்கிறது. ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கிறது. ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிருக்கிறது. அதன் கர்ணம் H அப்படின்னு கொடுத்திருக்குது. அந்த வட்டத்தின் ஆரம் R அப்படின்னு கொடுத்திருக்குது இல்லையா? இந்த வட்டம் எங்க இருக்கிறது? ஒரு செங்கோண முக்கோணத்துக்குள் உள்ளாக உள்வட்டமாக அமைந்திருக்கிற ஒரு வட்டம். உங்களுக்கு தெரியும், இந்த உள்வட்டத்திற்கு A-லிருந்து போகிற, B-லிருந்து போகிற, C-லிருந்து போகிற கோடுகள் எல்லாமே அந்த வட்டத்துக்கு தொடுகோடாக அமைந்திருக்கிறது. அப்படித்தானே? அப்ப A-லிருந்து E அப்படிங்கிற தொடுகோடு என்னவா இருக்கும் இல்லையா? இப்ப கவனிங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு புள்ளி வழியாக வரைகிற தொடுகோடும் புள்ளி வழியாக செல்லுகிற ஆரமும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருக்கும்னு பார்த்தோம். அப்படி என்று சொன்னா D அப்படிங்கிற கோணம் எவ்வளவு இருக்கும்? 90 டிகிரி இருக்குமா? ஈங்கிற கோணம் எவ்வளவு இருக்கும்? 90 டிகிரி. ஆகவே இங்க ADOE அப்படிங்கிறது ஒரு சதுரமாக இருக்குதா? சமசதுரமா இருக்கா? ஆரம் R, OD வந்து ஆரம் R கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி OE என்னவா இருக்குது? ஆரம் R. இது சதுரமா இருக்கிறதுனால ADயும் AE எப்படி இருக்கும்? R, சின்ன R. அது ஆரத்தோட தூரம் தானே. அப்ப A-லிருந்து D குள்ள தூரம் R, A-லிருந்து E குள்ள தூரம் R. இப்ப A-லிருந்து அந்த வட்டத்துக்கு போற ரெண்டு தொடுகோட்டின் நீளங்களும் என்னவா மாத்திருக்கோம்? RRன்னு வச்சிருக்கோம். சரியா? ஓகே, சரி. இப்ப B-லிருந்து அந்த வட்டத்துக்கு போற தொடுகோட்டின் நீளம் நமக்கு தெரியாது இல்லையா?
அதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், y b d அப்படிங்கிறதுக்கு y b அப்புறம் அதுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கணும் இல்லையா, f b f அப்படிங்கிற அந்த கோட்டுக்கு y. அதே மாதிரி C இருந்து வட்டத்துக்கு வரைகிற தொடுகோட்டின் நீளம் என்னலாம், CE CF. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், x x எடுத்துக்கலாம். ஓகேவா, படத்தை நல்லா பார்த்துட்டீங்களா? சரி, இப்போ என்ன நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, பரப்பு சமம், இந்த முக்கோணத்தின் பரப்பு சமம் r into h plus r. போர்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நேரத்திலே தெரியும். r சமங்கிறது என்ன, a by s, பரப்பு by முக்கோணத்தின் சுற்றளவின் பகுதி s அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா பரப்பு எவ்வளவு இருக்கும், s r, s பெருக்கல் r. சரியா, இப்போ s கண்டுபிடிக்கணும் நம்ம இல்லையா. இப்போ இந்த முக்கோணத்தின் சுற்றளவு, முக்கோணம் ABC உடைய சுற்றளவு என்ன, ஏபிங்கிற பக்கம் எவ்வளவு இருக்குது நீளம், r plus y. BCங்கிற பக்கத்தோட தூரம் எவ்வளவு இருக்குது, y plus x. ACங்கிற பக்கத்துக்கு தூரம் என்ன இருக்கு, r plus x. இது எல்லாமே கூட்டினா உங்களுக்கு முக்கோணத்தோட சுற்றளவு கிடைக்குமா இல்லையா. அதாவது AB plus BC plus AC என்ன வரும், r plus y plus y plus x plus r plus x. இதெல்லாம் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது, 2x plus 2y plus 2r. இல்ல பொதுவா இந்த x yக்கு பொதுவா இருக்கிற 2 வெளியே எடுத்துட்டோம்னா 2 பெருக்கல் x plus y plus 2r. ஏன் x plus y மட்டும் தனியா எடுத்தோம், உங்களுக்கு தெரியும் x plus y எதுக்கு சமமா இருக்குது, கர்ணத்துக்கு சமமா இருக்கு. அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, h இல்லையா. இப்ப x plus y க்கு பதிலா 2h plus 2r எழுதலாமா. இது 2 பொதுவா என்ன இருக்கிறது, 2. அது வெளியே எடுத்துட்டோம்னா h plus r. இப்ப 2 பெருக்கல் h plus rங்கிறது என்னது, முக்கோணத்தோடைய சுற்றளவு. நம்மளுக்கு என்ன வேணும், s வேணும். sங்கிறது என்ன, முக்கோணத்தின் சுற்றளவின் பகுதி. அப்ப இதோட பகுதி என்ன இருக்கும், போர்டு பாத்தீங்கன்னா தெரியும், s equal to h plus r. சரியா, இல்ல சந்தேகம் இருக்கா. இப்ப பரப்பு கண்டுபிடிக்கணும் இல்லையா. பரப்பு ஏற்கனவே ஒரு இது பார்க்கிறோம், என்னன்னு, பரப்பு a சமம் s பெருக்கல் r. s நம்மகிட்ட இருக்குது, s என்னது, பரப்பு சமம் s க்கு என்ன போடலாம், h plus r பெருக்கல் r. p equal to இது வரிசைப்படுத்தினா போதும், r முன்னாடி எழுதிட்டீங்கன்னா r into h plus r. நிரூபணம் ஆயிடுச்சு. புரிஞ்சுச்சா அன்பு மாணவர்களே. இத்துடன் இந்த தொடுகோடு அப்படிங்கிற பாடம் நிறைவடைகிறது. வீட்டில் போய் இதை நல்லா பிராக்டிஸ் பண்ண பாருங்க. உங்களுடைய மேக்ஸ் டீச்சர்ஸ்ட சந்தேகங்களை கேட்டு புரிந்து பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்திங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். See you. Bye.